பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்திருக்கீங்க. ഇതിൽ വലിയ കാര്യങ്ങളൊന്നുമില്ല, പെട്ടെന്ന് തട്ടിക്കൂട്ടിയതാ. ஓப்பனிங்ல ஒரு ஓப்பனிங் சாங் இல்லாம ஒரு ஐட்டம் சாங் இல்லாம ஒரு படம் நீங்க எடுத்திருக்கீங்க சார். അതിനൊന്നും ഇല്ലേ? நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும், என்ன இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம்? ദാസാ ഈ ചെക്കന്റെ സംസാരം എനിക്ക് തീരെ പിടിക്കില്ല കേട്ടോ. சொல்லலாம் சார். இருக்கிற விஷயத்தை இப்ப சொன்ன அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்க எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். ഇയാൾ എന്തൊക്കെയാ ചോദിക്കുന്നു? என்ன இது എന്തോന്ന് അടവ്, എവിടെ നിന്ന് കിട്ടിയോടോ ഈ ഉണ്ടാക്കണേ? 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். അതിന് കാശുവല്ലമോ? അല്ല எப்படி இந்த ഇതെന്നാ 40 വർഷം? 40 வருஷம் தாண்டி ഇങ്ങോട്ട് വന്നേ നീ, എന്നിട്ട് ഇങ്ങോട്ട് നിന്നേ നീ. 40 வருஷம் தாண்டி ആര്? എന്റെ ഉദ്ദേശങ്ങളൊന്നും പഴയതുപോലെ ഫലിക്കുന്നില്ലല്ലോ. 47 വർഷം. 47 வருஷத்துக்கு தான். ഇവിടെ இருந்தா പോരെ. எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம். അപ്പൊ നീ ഒരുങ്ങി തന്നെ ഇറങ്ങിയിരിക്കുകയാണല്ലേ? இவங்க கிட்ட ஒரு क्वेश्चन சார். இல்ல டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்க, ஓகே அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ഇപ്പൊ കാര്യങ്ങളൊക്കെ വ്യക്തമായല്ലോ. പോ. അപ്പൊ എന്റെ വിത്ത് ഈ കണ്ടത്തിൽ ഇറങ്ങില്ല. ഇല്ല. புலிமுருகன் 100 கோடி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போல இருக்கு. இது ஒரு 1000 கோடி. இந்த புஷ்பா 2 தாண்டி 1800 கோடியை தாண்டி வருமா? നീ എന്തിനാണ് റോട്ടിൽ കൂടെ പോണേ എണീക്കെ പിടിക്കണത്? നാട്ടുകാരെ കൊണ്ട് പറയിപ്പിക്കാൻ വേണ്ടിട്ട്. இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத. we created a good film അല്ലേ? എന്നെ എങ്ങ തെക്കോട്ടെടുക്കോ ഭഗവതി. എന്റെ കൊടല് നമ്മൾ എടുക്കും. சமீப காலமா பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. നിന്നോട് ആര് പറഞ്ഞു ഈ വിട്ടിത്തം? എന്റെ വായിക്കാത്ത കയറി ഇരുന്ന് വിടുവിച്ചാലേ ശരിയാവും. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. தப்பா நினைக்காத, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி விடாதுங்க. വിട്ടിത്തരം പറയാതിരിക്കാ. മനഃപൂർവ്വം പറയണതല്ല, ജന്മനാ വിദ്യയാണ്. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. ഒരടി മിസ്സായില്ല. ഞങ്ങൾ അങ്ങ് ഇറങ്ങട്ടെ. ആയിക്കോട്ടെ, സന്തോഷായി. സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണോന്നില്ല കണ്ടാ.